ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரீசெண்டாக நம்ம போட்டிருந்த கிச்சன் வீடியோவை பார்த்துட்டு இதில் என்ன மோல்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து மோல்டு கிடையாது, இந்த பீஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹார்ட்டு, ரவுண்டு, ஓவல் ஷேப் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட சைஸ் அண்ட் திக்னஸ் பொறுத்து இதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டோம்னா அழகாக உறிஞ்சி வந்துடும். இதோட பேக் சைடும் இந்த மாதிரி இருக்கும். அதையும் நம்ம பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம ரெசின் எப்படி மிக்ஸ் பண்ணி கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோமோ அந்த மாதிரி விட்டு இதை காய வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்காக மோல்டு யூஸ் பண்ணாமல் இந்த அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்மளோட கஸ்டமர் வந்து பல்க் ஆர்டர் சேம் டிசைனில் கேட்காங்க. அதுக்கான டைமும் கம்மியாக இருக்குன்னா நம்மளால் மோல்டில் ரெடி பண்ணி எடுக்க முடியாது எல்லா பீஸும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி அக்ரிலிக் ஷீட் மொத்தமாக கட் பண்ணி வாங்கி வச்சுட்டோன்னா ஒரே டைமில் எல்லாமே ரெடி பண்ணி எடுக்கலாம். இது வந்து காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரெசின் கம்மியாக தான் பிடிக்கும். நம்ம மோல்டில் பண்ணுறோன்னா நிறைய ரெசின் பிடிக்கும். ரெசினோட ரேட்டும் ஜாஸ்தி. ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதனால தான் இந்த அக்ரிலிக் ஷீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.